எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1 காஞ்ச மிளகா நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பில் 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். 3 துண்டு இஞ்சியை போட்டுக்கோங்க. 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கலை. பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க 2. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி கூடயே, அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளி. தக்காளி சட்னி செய்யணுன்னா எப்போவுமே தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் சட்னி. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி ராகி தோசை, கம்பு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்பு தோசைக்கு அளவு 1 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. புளிக்க வட்டி தோசையை ஊற்றி சம்மரில் இந்த தோசை சுட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.